நான் இன்னைக்கு செய்ய போகிறது கார்லிக் சிக்கன் வறுவல். தேவையானது சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்லா ஒரு 1.5 hours நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது வந்து 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர், ஒரு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 15 பூண்டு எடுத்துக்கலாம். அதை வந்து தட்டி வச்சுருக்கேன். 4 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக. ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். கேரளா ஸ்டைலுங்கிறதுனால இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இதுக்கு வந்து கடுகு இதெல்லாம் தேவையே இல்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம இடையில கிளறிட்டே இருக்கணும். நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா ஆயில் வந்து படுற அளவுக்கு நம்ம இடையில பரட்டி வச்சுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. சிக்கன் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டால் அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து பூண்டு தட்டி போகிறதுனால இந்த டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு. அதாவது பூண்டுனோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கியிருக்கு சிக்கனில். நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதை வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கார்லிக் சிக்கன் வறுவல் ரெடி.